வணக்கம். நான் சாகுரம். இது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்களா என்று கேட்பவர்களுக்கானதுதான். அதுக்கு தளபதி பாணியில ஒரு குட்டி கதை சொன்னா சரியான பதிலா இருக்கும் நான் நம்புறேன். ஒரு கிராமத்துல பயங்கரமான வறட்சி, நீர் பஞ்சம். ஊர் பொதுமக்கள் எல்லாம் கூடி ஒரு கூட்டம் போட்டாங்க. கூட்டம் போடும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொன்னாங்க. அப்ப ஊர்ல ஒரு பண்பட்ட பெரியவர் சொன்னாரு, கடந்த காலங்களில் இது போல பஞ்சம் ஏற்படும் பொழுது ஊர் எல்லையில ஒரு வருண பகவான் கோயில் இருக்கு. அந்த குகை கோயில்ல போய் நாங்க கண்ணீர் மல்க வேண்டணும்னா நிச்சயமாக மாலைக்குள்ள சாயந்தரத்துக்குள்ள கட்டாயம் நமக்கு மழை வரும் என்ற நம்பிக்கையை தெரிவித்தார். ஒவ்வொருத்தரும் சொன்ன யோசனையை விட இவர் சொன்னது மற்றவர்களுக்கு சரி எனப்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் இதை கடுமையா ஏளனம் செஞ்சாங்க. இந்த ஆளு ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு யோசனையை சொல்றான், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெரியவர் தன்னுடைய கூட்டிலே உறுதியாக இருந்தார். நீங்க வாங்க, சாயந்தரத்துக்குள்ள மழை வர வச்சு நான் காட்டேன் என்று சொன்னார். இது என்னுடைய நம்பிக்கை என்று உறுதியாக சொன்னார். சரின்னு இவரை நம்பி வந்தாங்க. பெரும் கூட்டத்தினர் நம்பி வந்தாங்க. இதை ஏளனம் பண்றவங்களும் வழியெல்லாம் ஏளனம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அங்க போய் இவங்களை விடக்கூடாது, கட்டாயம் இன்னைக்கு மந்தாரத்துல மாங்காய் கிடைக்காது, மழையும் வரப்போறது, ஒண்ணும் வரப்போறது, நாம இவனை விட்டு விடக்கூடாது, இந்த கிழவனை ஏளனம் பண்ணணும் என்று நம்பி வந்தார். அப்ப இந்த குகை கோயில் வாசல்ல போய் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போயிருந்தாங்க. ஊர்ல இருந்து வெகு தூரம் 3-4 மணி நேரம் பயணப்பட்டிருக்காங்க. அங்க போய் குழந்தை குட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து நின்று சாப்பிட்டுட்டு மனமுருகி இறைவனை நோக்கி மன்றாடி அழுது புலம்பி வேண்டினாரு. அப்ப எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது மேல அங்க கடவுள் இருந்தார். கடவுளிடம் நாரதர் வந்தார். இறைவா, நீ இப்ப என்ன திட்டம் வச்சிருக்கிற, இவங்களுடைய நம்பிக்கைக்கு என்ன பதில் சொல்ல போறன்னு கேட்டார். நான் மழை விட போற முடிவு வச்சிருக்கேன் என்று கடவுள் சொன்னார். நாரதர் சொன்னாரு, நீங்க மழை விடுறதா சொல்றீங்களே, இத்தனை பேர் அந்த ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடந்தே பயணப்பட்டு வந்தால, பசிக்கும் சாப்பிடணும்னு சோறு எடுத்துட்டு வந்தால, கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் மழை உறுதியாக வரும் என்று நம்பினால் ஒரு பயனாலும் கொடை எடுத்துட்டு வந்திருப்பார்ல. பாருங்க, ஒரு கையிலோட கொடை இல்லை என்று நாரதர் சொன்னார். கடவுளும் பார்த்தார், ஒருவர் கையில் கூட கொடை இல்லை. ஆனால் நாரதரை பார்த்து சொன்னார், நாரதரே, நீங்கள் நன்றாக உற்று பாருங்கள், அங்கே கடைசி மூலையில் ஒரு வயோதிக பெரியவர் ஒரு கிழிந்த குடையை தன் அக்கத்திலே வச்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கையோடு மழை வரும், திரும்பி போவது குடை வேண்டும் என்று வந்திருக்கிறாரே, அந்த ஒருவருடைய நம்பிக்கைக்காக நான் கட்டாயம் மழை விடுவேன். நல்லார் ஒருவர் ஊரில் உள்ளார் எனில் அவர் உருட்டால் எல்லாருக்கும் பெய்யுமா மாமழை என்பது வள்ளுவம். இதைத்தான் திருவள்ளுவருடைய வள்ளுவத்தை தான் நமது தளபதியும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வைத்திருக்கிறார். பாருங்க, மழை கொட்டி தீர்த்தது. வரியெல்லாம் ஏளனம் செஞ்சுட்டு வந்தவங்க எல்லாம் அந்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள். அதே போல்தான் நாளை தளபதியை ஏளனம் செய்வதுடைய நிலையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தென் இந்தியாவை பொறுத்தவரை 2 மாபெரும் தலைவர்கள், அது திரைத்துறையில் வந்தவர்கள். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று NT ராமாராவ் அவர்கள். இந்த 2 மாபெரும் தலைவர்களும் மிக குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்தவர்கள். இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக ஆட்சியை பிடித்தவர்கள். அதிலும் NT ராமாராவ் அவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு, இன்னும் சரியாக சொல்ல போனால் 7 மாதத்திற்கு ஒரு முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து காட்டியவர். அவர் 1982 கட்சியை ஆரம்பிச்சு 83 கட்சியை ஆட்சி கட்டிலே அமர வைத்து முதலமைச்சர் பதவி அலங்காரம் செய்தவர். தமிழகத்திலே 30% புரட்சி தலைவர் ஓட்டு எடுத்தார் என்று சொன்னால் NT ராமாராவ் அவர்கள் 50% வாக்குகள் எடுத்தவர். இந்த நம்பிக்கை நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பொழுது அனைத்து ஊடகங்களும் அவர்களுக்கு எதிராக இருந்தது, அரசு இயந்திரங்கள் அவர்களுக்கு எதிராக இருந்தது, அனைத்து கட்சிகளும் அவர்களுக்கு எதிராக இருந்தது. ஆனால் மக்கள் இறுதி எஜமானர்கள் மக்கள் அவர்களுக்கு சாதகமாக இருந்தார்கள். அவர்கள் செல்கின்ற வழியெல்லாம் ஆதரவு தெரிவித்து அவர்கள் செயல்பாட்டை அங்கீகரித்தார்கள். இந்த காட்சிகள் நடந்து பல வருஷமாச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த காட்சியை யாராலையும் திரும்ப காட்ட முடியாது என்று சொன்ன போதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலே குறுகிய காலத்தில் ஆட்சி கட்டிலை பிடித்து காட்டினார். அவருக்கு சினிமா கவர்ச்சி கூட கிடையாது. இது எந்த உண்மையை காட்டுகிறது என்று சொன்னால், அவர்கள் உறுதியாக நம்பினார்கள்.
இயக்கங்களை ஆரம்பித்தவர்கள் உறுதியாக நம்பினார்கள். நாம் ஆட்சிக்கட்டில் அமர்ந்தே தீர்வு என்பதை உறுதியாக நம்பினார்கள். அந்த உறுதிப்பாட்டு தொண்டர்களுக்கு கடத்தினார்கள். அந்த தொண்டர்கள் தங்களுடைய நம்பிக்கையை மக்களுக்கு ஆதரவாளர்களை கடத்தினார்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையை வளர்த்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு கடத்தப்படும். அது வெற்றியாக மாறும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் முயற்சி, நம்பிக்கை தான் வெற்றி என்பதை நீங்கள் உணர வேண்டும். தமிழக வெற்றி கழக தோழர்களும் நாம் நம்பிக்கையோடு இருப்போம். இன்னும் சொல்ல போனா தளபதிக்கும் இந்த இரண்டு பெரும் தலைவர்கள் புரட்சி தலைவருக்கும் என் டி ராமாராவுக்கும் இன்னொரு ஒற்றுமை இருக்கு. இந்த ரெண்டு பேருமே திரைத்துறையில ஆரம்பத்தில் உருவக்கேலி செய்யப்பட்டவர்கள். புரட்சி தலைவருடைய இரட்டை நாடி உருவக்கேலி செய்யப்பட்டது. என் டி ராமாராவுடைய மூக்கு உருவக்கேலி செய்யப்பட்டது. தளபதியுடைய முகமே உருவக்கேலி செய்யப்பட்டது. இதையெல்லாம் தாண்டி நாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற இயக்கத்தில் நாம் தொண்டனாக இருக்கின்றோம். ஆதரவாளர்களே, தொண்டர்களே, மக்களே, நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன். நம்முடைய தளபதி 2026 தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் வருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தளபதியுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது. நாம் நம்முடைய இலக்காக 3 கோடி சேர்த்து தளபதி பாதங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு நாம் அருகாமையில் இருப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்து தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்றுவோம் என்ற உறுதியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.